أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அன்னலாருக்கு நபித்துவம் கிடைத்தல். உலகில் வாழும் மனித இனம் வழிகேட்டில் சிக்கி அதன் எல்லைக்கே சென்றபோது அவர்களுக்கு நேர்வழி காட்டி சிலை வணக்கத்திலிருந்து விலக்கி ஈமான் மற்றும் ஏகத்துவ பாக்கியங்களை வழங்கிட அல்லாஹ் தீர்மானித்தான். நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஒளி வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. ஹிரா குகைக்குள் இறை வணக்கத்தில் ஈடுபட்டிருந்த அன்னலாருக்கு முன்பாக வானவர் கோமான் ஜிப்ராயில் அலைஹிவஸல்லம் அவர்கள் தோன்றினார்கள். அன்னலாரை பார்த்து ஓதுங்கள் என்றார்கள். எனக்கு ஓதத் தெரியாது என்றார்கள் அன்னலார். பிறகு அன்னலாரை இறுக்கி அணைத்துவிட்டு இப்போது ஓதுங்கள் என்றார்கள். இப்போதும் எனக்கு ஓதத் தெரியாது என்றார்கள் அன்னலார். இவ்வாறு 3 முறை இறுக்கி அணைத்த பிறகு அன்னலார் ஓத ஆரம்பித்தார்கள். இவ்வாறாக நபித்துவம் கிடைத்த முதல் நாளே இறங்கிய இறைவசனத்தை அன்னலார் ஓதினார்கள். இன்று ஆரம்பித்த வகையின் தொடர் அன்னலாரின் இறுதி வரை நீடித்தது. இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். காயம்பட்ட கை குணமடைதல். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த வேளையில் ஜர்ஹத் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வந்தார்கள். அவரை சாப்பிடுமாறு அன்னலார் அழைத்தபோது தமது வலது கையில் சிரமம் இருந்ததால் இடது கையால் சாப்பிட எத்தனித்ததும் வலது கையால் சாப்பிடுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். அதில் எனக்கு சிரமம் இருக்கிறது என ஜர்ஹது கூறினார். உடனே அவர்களின் கரத்தில் அன்னலார் ஊதிவிட சிரமம் மறைந்து வலி குணமானது. மரணிக்கும் வரை ஜர்ஹத் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கையில் சிரமமே ஏற்பட்டதில்லை. மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஃபர்லுகளை நிறைவேற்றுவதன் நன்மை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்த ஒருவர், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை என்றும் தாங்கள் அவனின் உண்மை திருத்தூதர் என்றும் நான் சாட்சி கூறி ஐவேளை தொழுது ஜக்காத்தை வழங்கி ரமலான் மாதம் நோன்புகளை வைத்து அதன் இரவுகளில் வணக்கங்கள் புரிந்தால் நான் எந்த பட்டியலில் சேர்க்கப்படுவேன் என கேட்டார். அதற்கு அன்னலார், நீங்கள் உண்மையாளர்கள் மற்றும் உயிர் தியாகிகள் பட்டியலில் சேர்க்கப்படுவீர்கள் என கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. ஞானம் பெற துவா. ஞானம், திறமை, இறைபக்தி ஏற்பட இந்த துவாவை ஓதவும். ரப்பி ஹப்லி ஹுக்குமவ் அல்ஹிக்னி பிஸ்வாலிஹீன். பொருள்: இரட்சகா, நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக, மேலும் நல்லோருடன் என்னை சேர்த்து வைப்பாயாக. ஆமீன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. துவா செய்பவரோடு ஆமீன் கூறுதல். சிலர் ஒன்று கூடி அவர்களில் ஒருவர் துவா செய்திட மற்றவர்கள் ஆமீன் என கூறினால் அவர்களின் துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. குழப்பம் விளைவித்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹுடனும் அவன் தூதருடனும் போர் புரிந்து குழப்பம் செய்து கொண்டு திரிபவர்களுக்குரிய தண்டனையாவது அவர்கள் கொல்லப்படுதல் அல்லது சிலுவையில் அறையப்படுதல் அல்லது மாறுகை மாறுகால் வெட்டப்படுதல் அல்லது நாடு கடத்தப்படுதல். இது அவர்களுக்கு இவ்வுலகில் ஏற்படும் இழிவாகும். மறுமையில் அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை உண்டு. ஏழாவதாக உலகத்தை பற்றி. அல்லாஹ்வின் விருப்பம் உலகமில்லை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் இவ்வுலகத்தின் நிலையில்லா பொருட்களை விரும்புகிறீர்கள், அல்லாஹ்வோ உங்களுக்கு நிலையான மறுமையை நாடுகிறான். எட்டாவதாக மறுமையை பற்றி. முதன்மையாக உயிர் பெறுபவர்கள். நாம் இவ்வுலகில் கடைசியாக வந்தோம். ஆனால் மறுமை நாளன்று நாம் தான் முதன்மையாக உயிர் பெற்று மஹ்ஷர் மைதானத்துக்கு வருவோம் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
9வதாக நபி வழி மருத்துவம், தேள்கடிக்கு சிகிச்சை. ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஒரு நாள் இரவு நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது ஒரு தேள் அவர்களை கொட்டிவிட்டது. அன்னலார் அதை அடித்து கொன்று விட்டார்கள். தொழுது முடித்த பிறகு அல்லாஹ் தேனை சபிப்பானாக, இது தொழுபவர் தொழாதவர் என எவரையும் விட்டு வைப்பதில்லை என கூறிவிட்டு தண்ணீரையும் உப்பையும் கொண்டு வரச் செய்து இரண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கலக்கி தேள் கொட்டிய விரலில் அந்த உப்பு தண்ணீரை ஊற்றி தேய்த்தார்கள். மேலும் அல் ஃபலக், அன்னாஸ் ஆகிய 2 சூறாக்களையும் ஓதி ஊதிக்கொண்டார்கள். 10வதாக அன்னலாரின் அறிவுரை, பணிவாக இருங்கள். பணிவாக இருங்கள், பிறரிடம் பெருமை பேசாதீர், பிறரிடம் வரம்பு மீறாதீர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.